அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம் அது 3 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கணும். ஒரே ஒரு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அதை நல்லா கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வதங்கி வரட்டும். அதுக்கு அடுத்தது அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னு பாருங்கள். அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த அரைச்ச விழுது இருக்கட்டும். இந்த நல்ல காய்கறி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதாங்க. காஞ்ச மிளகாத்தூளெல்லாம் போடவே இல்லை. மிளகாத்தூளே நான் எதுவுமே சேர்க்கலை. அதோட இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்ததே அந்த விழுதை போட்டு அதோட அந்த கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறோம். அது 2 விசில் விடுவோம். 2 விசில் விட்டால் போதும். நல்லா காயெல்லாம் வெந்துடும், தேங்காய் மசாலாலாம் சேர்ந்து வந்துடும். நல்லா சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.